அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுக்கு ஒரு மனிதரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவருடைய சொல் செயல், அவருடைய ட்ரெஸ் கோடு, அவருடைய வீடு எல்லாமே பிடிச்சிரும். ஒரு அரபு பழமொழி உண்டு, ஹுப்புக ஷை யுஅமி வயசில். உனக்கு எது ரொம்ப பிரியமாக ஆயிருச்சோ, நீ எதை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியோ அந்த பொருள் மற்ற பொருள்களை உன்னை பார்க்க விடாது. கண்ணை குருடாக்கிரும், காதை செவிடாக்கிரும். இப்போ காதலுக்கு கண் இல்லை மகளா, அந்த மாதிரி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஹிப்புல் அரபலி ஸலாசி. அரபியர்களை நீங்க 3 காரணத்துக்காக வேண்டி பிரியப்படுங்கன்னா, அரபு மக்களை, இன்னைக்கு அரபு தேசம்ங்கிறது ஒரு 57 தேசம், அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக பியூர் அரபி பேசுறது, கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க சில இடங்கள்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா லி அன்னி அரபியும், ஏன்னா நான் அரபு மனிதன், என்னுடைய ஓரிஜின் அரபி அப்படின்னா. வ கலாமுல் குர்ஆனி அரபியும், குர்ஆனுடைய பாஷை என்ன அப்படின்னா அரபி. வ கலாம் அஹ்லில் ஜன்னதி அரபியும், சொர்க்கத்துல பேசக்கூடிய பாஷை அரபி. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிடணும் நரகத்துக்குடைய பாஷை வேற அப்படிங்கிறது. நரகத்துக்கு வேற வேற பாஷை இல்லைங்க, அங்க வந்து ஒப்பாரி ஓலமிடுறது தான் அப்படிங்கிறதுனால அது எல்லாத்துக்குமே காமனாக. இங்க என்னன்னு சொன்னா அரபி தான் பேசப்படும். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மர்ஃபூஆன ரிவாயத் அவங்க வரைக்கும் எத்தி வைக்கப்பட்டிருக்குது. இது ஹதீஸா ஹதீஸ் இல்லையாங்கிற ஒரு கருத்து இருக்கு. அவங்க சொன்னாங்க, அஹிப்புல் அரப, அரபியர்களை நீங்க பிரியப்படுங்க. ஃபஇன்ன பகாஹும் பகாஉல் நூர் ஃபில் இஸ்லாம். அவங்க உலகத்துல இருக்கிறது இஸ்லாத்துடைய நூர் கடைசி வரைக்கும் உலகத்துல இருக்கிற மாதிரி. ஃபஇன்ன ஃபனாஅஹும் துல்மத்துன் ஃபில் இஸ்லாம். அவங்க எல்லா அரபியர்களே இல்லை, அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்துல ஒரு இருள் சூழ ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வேதங்கள் நிறைய இருக்கலாம், ஆனா ஒரு வேதம் அது லைவாக பேசப்பட்டு கொண்டு இருக்குது, அதன்படி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னா அரபி தான் அதுக்கு சாட்சி. மற்ற பாஷையில் இருக்கலாம், ஆனா அதுல நிறைய சேஞ்சஸ். அரபு மொழி குர்ஆன்ல என்ன இருக்குதோ அதுதான் என்னோட சொன்னா வாழவும் படுது. இதுதான் என்னோட சொன்னா கியாமத்து நாள் வரைக்கும் என்னோட சொன்னா இந்த அரபி லைவ்ல இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கடைசி நபி அப்படின்னு வச்சிருக்கிறான்ல, இந்த பாஷையும் கடைசியாகவே வச்சிருக்கிறான். இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசக்கூடியதும் அரபி தான். ஏன்னா அங்க கேட்கப்படக்கூடிய 3 கேள்வியும் அரபியாகத்தான் இருக்கு. அப்போ சொர்க்கத்துல ஆகரத்துடைய பாஷை அப்படிங்கிறது அரபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது சும்மா ஒன்றும் சொல்லல, இது சொர்க்கம் வரைக்கும் போகுது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா நபியும் அரபியாக ஆக்கினான். அதே மாதிரி அங்க குர்ஆனையும் அந்த பாஷையும் அரபியாக ஆக்கினான். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.